பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி 1 ஏப்ரல் 2025 நியூஸ் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு 2 நியூஸ் பார்த்துட்டு போயிடுவோம். என்ன அப்படின்னா, மதுரை மரிக்கொழுந்துக்கும் விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டோட புவிசார் குறியீடோட எண்ணிக்கை இப்போ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 61. இந்திய அளவில் தமிழ்நாடு புவிசார் குறியீடில் 2வது இடத்துல இருக்குது. 61 குறியீடுகளோட முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். 75 குறியீடுகளோட முதல் இடத்துல இருக்குது. இப்போ தமிழ்நாடு கரண்ட்டாக 2வது இடத்துல இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. விளாச்சேரியும் பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான். சரிங்களா, ரெண்டுமே மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் விளாச்சேரின்னு சொல்லி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ களிமண் பொம்மைகள் எங்கே புவிசார் குறியீடு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது விளாச்சேரி, மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ நம்ம நியூஸ் பார்த்துருவோம். அதாவது தமிழகத்தில் வெப்ப அலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. கொஞ்சம் பார்த்து எல்லாம் சுதாரணமாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதில் பறவைகள் இதுக்கெலாம் நீர் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெப்ப அலைகளை மாநில பேரிடராக அறிவிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் தான். ஸோ திரும்ப வந்திருக்கு. சரிங்களா, புதிதாக தமிழ்நாட்டில் மாநில பேரிடராக எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா வெப்ப அலையை. அதே மாதிரி இன்னொன்று, அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பாக எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பாம்பு கடி. இப்போ ஒரு பாதிப்பு அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்புக்கு கீழே, அந்த லிஸ்ட் அவுட்டுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா, அந்த பாதிப்புனால நம்ம ஒரு வேளை அஃபெக்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம முறைப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும், இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் நம்ம குணப்படுத்தணும். அதை தான் பாம்பு கடியை கொண்டு வந்திருக்காங்க. 2030க்குள்ளே பாம்பு கடியால் ஏற்படுற உயிரிழப்பு 50% கீழே குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக அறிவிக்கப்பட்ட மாநில பேரிடர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்ப அலை. அதே மாதிரி அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாம்பு கடி. இது ரெண்டும் முக்கியமானது. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரதமரோட தனி செயலாளராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா நிதி திவாரி. ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதமரோட தனி செயலாளர் யார் அப்படின்னா நிதி திவாரி. அடுத்து வேறு தமிழ்நாடை பொறுத்தவரை இன்றைக்கி பெரிய இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஒன்றும் இல்லை. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, முந்தானேத்து நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். இன்றைக்கி திரும்ப கொடுத்துருக்காங்க. கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம். அதாவது 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் அதிகமாக கருப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்காக திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது எதனால் பாதிப்பு வருது அப்படின்னா HPV வைரஸ்னால் பாதிப்பு வருது. அப்போது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். சரிங்களா, மனித பாப்பிலோமா வைரஸ் அது பேர் தான் HPV. அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. HPV தடுப்பூசி திட்டம். அதாவது 9 வயதிலிருந்து 14 வயதுக்கு உள்ள 9 வயதிலிருந்து 14 வயது வரை உள்ள பெண் குழந்தைகளுக்கு இந்த HPV தடுப்பூசி போட போகிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. எந்த வயதுலேருந்து எந்த வயதுக்குள்ளே வரையும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளுக்கு 9லிருந்து 14 வயது வரை அப்படின்றது முக்கியமான டேட்டா. அடுத்து பாருங்கள், மின்வாகன உற்பத்தி 2030க்குள்ளே இந்தியா முதன்மை நாடாக விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா மின்வாகனத்தை உற்பத்தியை பொறுத்தவரை எப்போ இந்தியா முன்னிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2030ஆம் ஆண்டு. இதில் மெயினாக என்னென்னா, அதாவது புதிய வாகனங்கள், அதாவது நிறையா வாகனங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு இந்தியா முன்னேறியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வாகன உற்பத்தியில் இந்தியா தற்போது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3வது இடம். சரியா, அது ரொம்ப முக்கியமான டேட்டா. அதே மாதிரி எதுக்காக மின் வாகனத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 22 லட்சம் கோடி நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காகவே செலவு பண்ணுறோம். ஸோ அதை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இது பாருங்கள், 1991ஆம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டம். இது கேட்கலாம். சரிங்களா, வழிபாட்டு தலங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1991. இதோட சட்டப்பிரிவு, அதாவது வழிபாட்டு தலங்களோட சட்டப்பிரிவு 4/2 என்ன சொல்லுது அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் இப்போ ஒரு இடத்துல ஒரு கோயிலோ மசூதியோ இல்லை சர்ச்சோ இருக்குன்னா அதோட மதம் அப்படின்றது மாறாமல் அதை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது வேறு மதத்தின் வழிபாட்டு தலங்களாக மாற்றுவது தொடர்பாக எந்த நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா வழிபாட்டு தலங்கள் சட்டம் எப்போனா 1991 சட்டப்பிரிவு 4/2. அடுத்து பாருங்கள்,
இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு 3 செயலிகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ரேபிஸ் பாம்பு கடி தடுப்பூசிகளோட இருப்பை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஜூவின் அப்படின்ற ஒரு வலைதளம் வந்து துவங்க போகிறாங்க. செயலி கிடையாது, வலைத்தளம். அதாவது ரேபிஸ் மற்றும் பாம்புக்கான தடுப்பூசி இருக்கா, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட இருப்பை கண்காணிக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய வலைதளம் எது அப்படின்னா ஜூவின், மறந்துடக்கூடாது. கரோனா தடுப்பூசி திட்டத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்ட வலைதளம் எது அப்படின்னா கோவின், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்ட வலைதளம் எது அப்படின்னா யூவின். இது 3 முக்கியமானது. ஸோ குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்ட வலைதளம் எது அப்படின்னா யூவின். கொரோனாக்காக அறிமுக செய்யப்பட்ட வலைதளம் பேர் கோவின். இப்போ ரேபிஸ் மற்றும் பாம்பு கடிக்கான தடுப்பூசிக்கு இருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கான வலைதளம் எது அப்படின்னா ஜூவின். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியங்க. அதாவது பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டா ரேபிஸ் மற்றும் பாம்பு கடியால் ரேபிஸ் மற்றும் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடி சிகிச்சை பெறவும் அது தொடர்பான தகவல்களை பெறவும் வசதியாக என்ன எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15400, மறந்துடக்கூடாது, 15400. எதுக்குன்னா ரேபிஸ் மற்றும் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை பெறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய நம்பர். அதே மாதிரி ரேபிஸ் பாம்பு கடிக்கான தடுப்பூசிகள் என்ன அப்படின்னா ரேபிஸ்க்கு வந்துட்டு ஏஆர்வி ஏஎஸ்வி, பாம்பு கடிக்கு வந்து ஏஎஸ்வி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேபிஸ்க்கு வந்து ஏஆர்வி ஏஎஸ்வி, பாம்பு கடிக்கு ஏஎஸ்வி. இதுதான் தடுப்பூசியோட பேர். ரொம்ப முக்கியங்க, கட்டாயம் இது கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்தது முக்கியங்க. என்ன அப்படின்னா ஆசிய மல்யுத்தம், இதில் வந்து தீபக் புனியா அப்படின்றவர் வந்துட்டு வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. ஸோ 2 பேர் வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தீபக் புனியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மல்யுத்தம், சரிங்களா, மறந்துடக்கூடாது. தீபக் புனியா அப்படின்றவர் மல்யுத்தம். அதே மாதிரி தினேஷ் அப்படின்றவரும் மல்யுத்தம். முகுல் தாஹியா இவரும் மல்யுத்தம் தான், சரிங்களா. அதனால் இந்த 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபக் புனியா, தினேஷ், முகுல் தாஹியா, இவங்க 3 பேரும் மல்யுத்தத்தை சேர்ந்தவங்க தான். இது கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல மியாமி ஓப்பன் அமெரிக்காவில் நடந்துட்டுருக்கு. ஸோ அது ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதில் நேற்று பெண்கள் ஒற்றையர் பிரிவு பார்த்தோம். இன்றைக்கி ஆண்கள் ஒற்றையர் பிரிவு கொடுத்துருக்காங்க. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசை சேர்ந்த 19 வயது இளம் வீரர் ஜேக்கப் மென்சிக், அவர் தான் சாம்பியன், சரிங்களா. யார் அப்படின்னா ஜேக்கப் மென்சிக், மியாமி ஓப்பனில் 19 வயது. இவர் எந்த நாடு அப்படின்னா செக் குடியரசு நாடு. அதே மாதிரி மகளிர் இரட்டையரில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவோட டயானா ஸ்னைடர் மற்றும் மிரா ஆண்டர்வர், சரிங்களா. இவங்க 2 ஆண்ட்ரீவா, சரிங்களா, மீரா ஆண்ட்ரீவா, இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னர் அப் பக்ஸா காட்டோ, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. நம்ம அந்தளவுலாம் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு கேட்டால் யார் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் கேட்பாங்க. டயானா ஸ்னைடர், மீரா ஆண்ட்ரீவோ மகளிர் இரட்டையர் பிரிவில் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க. சரி, ரைட்டுங்க. அடுத்து ஓகே, இந்தது முக்கியம். என்ன அப்படின்னா பாரத் கௌரவ் திட்டம். பாரத் கௌரவ் திட்டம் அப்படின்னா என்னென்னா ஏதாச்சும் முக்கியமான 2 இடங்களுக்கு, முக்கியமான வழிபாட்டு தலங்களுக்கு தனியார் மூலியமாக ரயில் விடுறது தான் என்னென்னா பாரத் கௌரவ் திட்டம். இது வந்திருக்கு, சரிங்களா. புதுசாக பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு வந்து சென்னையிலேருந்து ரயில் இயக்க போகிறாங்க. எந்த திட்டத்தின் கீழ்னா பாரத் கௌரவ் ரயில் திட்டத்தின் கீழ், சரிங்களா. யாராச்சும் இதுக்கு முன்னாடி குரூப் 2 மெயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக அதை தாண்டி வந்திருப்பீங்க. பாரத் கௌரவ் ரயில் திட்டம் அது வந்து திரும்ப நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது. தனியார்கிட்ட அந்த இதை ஒப்படைச்சு அந்த ஒரு ட்ரெயின் மட்டும், அந்த ஒரு ட்ரிப்பு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழே இயக்குவாங்க. இப்போ பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு இந்த திட்டம் மூலியமாக இயக்க போகிறாங்க. ஸோ முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.